மடியில படுத்திருக்கேனே. படுத்துக்க எனக்கு என்ன வந்துச்சு? நானும் தான் ஆச்சி மடியில படுத்திருக்கேன். இங்க பாரு பூமாரி, சும்மா நக்கல் பண்ணிட்டு இருந்தேன்னா வாயை உடைச்சிருவேன். இல்ல பூமாரி, என்ன அவனை உரண்டையே எடுத்துக்கிட்டு இருக்கா? சும்மா இரு, வேற வந்து அடிச்சு விடுவோம். அப்புறம் நான் ஏன்னு கேட்க மாட்டேன். ஏம்மா சும்மாம்மா? அதான் அவனை சும்மா சும்மான்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இரு. அப்புறம் வந்து அடிப்பான், அப்புறம் வாங்கு. அப்புறம் வந்து என்கிட்ட வந்து கரைஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஏற்கனவே இங்க மழை வேற பெஞ்சுக்கிட்டு கசகசன்னு எரிச்சலா வருது. இதுல நீங்க ரெண்டு பேரை வேற சோதிக்காதீங்க சொல்லிட்டேன் அம்மா. சரி. ஐயோ பாவம் பூமாரி, நல்ல அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டா. மூஞ்சி கருவி போச்சு. தேவையா உனக்கு? நல்லா திட்டு வாங்கினியா? வாங்கு வாங்கு. சீ போடா எரும மாடு. என்னதான் இருந்தாலும் நான் அம்மா மடியில தான் படுத்துட்டேன், நீ ஆச்சி மடியில தான் படுத்திருக்க. என்ன போடி, நீ தான் திட்டு வாங்கிட்ட, அப்புறம் என்ன சமாளிக்காத. இந்த மழையும் நின்று தீராது போல இருக்க. சரி கொஞ்ச நேரத்துல குறைஞ்சிடும்னு பார்த்தா நிக்காம பெஞ்சிட்டு கிடக்கு. இப்படி பெஞ்சா வேலைக்காவாத. நானும் கொஞ்ச நேரம் இப்படி அடிச்சு ஓயும் அதுக்கப்புறம் நின்றுலாம் நினைச்சேன். ஆமாங்க, நானும் அதான் நினைச்சேன். கொஞ்ச நேரம் இப்படி நல்லா பெய்ய அதுக்கப்புறம் நின்னுறோம்னு நினைச்சேன். பார்த்தா நிக்கே முண்டுங்க. ஆமா சரசு, நல்ல வேலை. தோட்டத்துல கிடந்திருந்தேன்னு வையா, அங்க நடந்து வந்திருக்க இயலாது. அந்த அளவுக்கு இருக்கு. நான் உடம்புல இருந்ததுனால இந்த வழியா வந்துட்டேன். எங்க நீங்க எப்ப பார்த்தாலும் நியூஸ்னு வச்சுட்டு டப்பியல்ல. இப்ப அந்த நியூஸ் கொஞ்சம் வைக்கலாம்ல. எப்ப மழை நிற்கும் என்னன்னு ஏதாவது சொல்லியானான்னு. அட கூறு கட்டவல, கரண்ட் இல்லாம எப்படி நியூஸ பாக்குது? இங்கதான் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. ஐயா அது வேறையா, கரண்டும் பெய்து தொலைஞ்சிட்டு. இனிமே என்ன பண்ண? கரண்ட் இருந்தா தான் டிவி பார்க்க முடியுமா? என்ன சொல்லியா நியூஸ்லன்னு கொஞ்சம் கேட்கலான்னு பார்த்தேன். மழைக்குள்ள இப்படிதான் இருக்குமா இல்ல என்னன்னு ஒன்றும் தெரியலையே. என்னையா பேராண்டி? இந்தா என்கிட்ட போன் இருக்கு, போன்ல பார்த்தாலும் தெரியும். ஏதாவது சொல்லியானான்னு பாப்போம் இருங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கடலூர், மயிலாடுதுறை, ஆமா இங்க கனமழை தான் பெய்யுது. கரெக்டா தான் நியூஸ்ல சொல்லியிருக்கான். சரி இலை சரிசு, எப்ப நிக்கும்னு ஏதாவது சொல்லியானான்னு பாரு. அச்சே அதெல்லாம் ஒண்ணும் போடல. எல்லா இடத்துலயும் மழை இப்படி பெய்யும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கான். இந்த ஏரியாவுல நிறைய மழை பெய்யும், மத்த இடத்துல எல்லாம் இவ்வளவு கொஞ்சம் மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். நியூஸ்ல அப்ப இதெல்லாம் சொல்ல மாட்டானுங்களா எப்ப மழை நிக்கும்னு? ஆமா, உனக்கு நியூஸ்ல இதெல்லாம் சொல்லியான். தாத்தா நியூஸ்ல வெதர் ரிப்போர்ட்லாம் பார்த்து சொல்லுவாங்க. ஆனா யூடியூப்ல என்ன அதெல்லாம் அப்டேட் ஆகல போல இருக்கு. வானிலை ஆய்வு மையத்துல இருந்து எந்தெந்த ஏரியாவுல மழை பெய்யும்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அப்ப சொல்லுவாங்க மழை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் அப்படின்லாம். அதனால இன்னும் கொஞ்சம் கழிச்சு ஒருக்கா பாப்போம் எப்ப மழை நிக்கும்னு ஏதாவது போடுறாங்களான்னு. அப்படியா? பரவாயில்லையே. பாத்தியா சரசு, என் பேராண்டியா போன நொண்டியான்னு சத்தம் போடுவிய. பையன் எவ்வளவு விவரமா இருக்கான் பாத்தியா? ஆமா இதெல்லாம் பெரிய கண்டுபிடிப்பு. இவன் ஒரு கிறுக்கன். ஏதோ இவனே வானிலை அறிக்கை கொடுக்க மாதிரி தான் பாட்டி பீத்துது. உனக்கு பொறாமடா பூமாரி. சிபா ஐயா சதீசு, உனக்கு என்ன கிளவி இப்போ? பின்னாடி எங்க ரெண்டு வெத்தலை பறிச்சுட்டு வாரியா ஐயா. வாய் நமங்கு. நானும் அந்த மழை நிற்கும் போய் பறிக்கலாம், உன்னை பறிக்க சொல்லலாம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா மழை நிற்க மாதிரி தெரியல. கொஞ்சம் கொடையை பிடிச்சிட்டு போய் ரெண்டு வெத்தலை பறிச்சுட்டு வாயா. கிளவி உனக்கு வேணும்னா நீயே போய் பறிக்க வேண்டியது தானே. எதுக்கு என்னைய வேலை வாங்குறா? இல்ல நான் வெத்தலை பறிக்க போனேன்னா அன்னைக்கு மாதிரி வலிக்கு கிழிச்சு விழுந்துட்டேன்னா மறுபடியும் சத்தம் போடுவாம்ல உன் அப்பேன். அவன்கிட்ட வேற எனக்கு பதில் சொல்ல ஆகாது. அன்னைக்கே நிறைய செலவாகி போச்சுன்னு ஒரே சத்தம் போட்டுட்டு அடந்தான். அதுவும் சரிதான். நீ அங்க போய் மறுபடியும் இடுப்பு உடைச்சிட்டு அடந்தா அதுக்கும் போய் இந்த மழைக்குள்ள பாடு பார்க்க முடியாது. நீ இங்கே இரு, நானே போய் பறிச்சுட்டு வரேன். ராமு, இந்த மழைக்குள்ள உனக்கு வெத்தலை திங்காம இருக்க முடியலையோ? வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மன்ட்டு இருக்குதுங்க. ஏதாவது திங்கணும் போல இருக்கு. அதான் வெத்தலையாவது திங்கலாமேன்னு பார்த்தேன். இப்பதானே மருமவா காப்பி கூட்டுக்கு மிச்சம் தந்தா. நல்லா தின்னு காப்பி குடிச்சிடலாம். எங்க என்னதான் தின்னாலும் வெத்தலை கொஞ்சோட போட்டாதாங்க கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அது வாட்டுக்கு நான் மென்னுக்கிட்டு இருப்பேன். நீங்க சும்மா இருங்க. இப்படி வெத்தலை போட்டுக்கிட்டே இரு, ஏதாவது நோய் வந்து சாவதுக்கு. போனா ஒரேடியா போய் சேர வேண்டியதுதான். யாருக்கும் பாரமா பூமியில இருக்கக்கூடாது. போய் சேர்ந்தா சந்தோஷம் தானே. ஒரேடியா போய் சேர்ந்துட்டே வரவல்ல. யாருக்கும் ஓத்திரியம் இல்லாம வேற இப்படி கடந்துக்கிட்டு ஓத்திரியம் பண்ணிக்கிட்டு கிடக்கப்படாதுல்ல. அப்ப சும்மையாவது இருக்கணும், வாயை கட்டுப்படுத்த நீ. சரி எப்பா கோவப்படாதீங்க. அவரு இப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு அடப்பாரு. நான் ஒரு ரெண்டு வெத்தலை மட்டும் தின்னுக்கிடியே. என்னது தண்ணி மேல வந்துருச்சு? எப்பயும் படிக்கட்டு வரைக்கும் தானே தண்ணி கட்டி கிடக்கும். இவ்வளவு தூரம் வந்துருச்சே. ஒருவேளை தண்ணி ஊருக்குள்ள வந்துருச்சு. அவ்வளவு தண்ணி ஆத்துக்கு ஓடிடுமே. ஊர்ல ஒவ்வொருத்தர் வீட்டுல பெய்யற தண்ணி அப்படியே தெரு வழியா பெய்ய அப்படியே ரோட்டுக்கு போய் ரோட்ல இருந்து அப்படியே ஆத்துக்கு போயிருமே. இங்க இன்னும் இவ்வளவு தண்ணி கட்டி கிடக்கு இன்னும். ஒருவேளை நிக்காம மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணி ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டோ.
கிளம்பிட்டு கொடுத்துட்டு அம்மாட்ட நைஸா எம்மா பயலோட கோயில் பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்கணும். அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரமா இருக்குது, கரண்ட் எல்லாம் ஒண்ணு எல்லாம் போர் அடிக்கு, உங்க மூஞ்சி எவ்வளவு நேரம் பாக்குதுன்னு சொல்லணும். அப்பதான் விடுவாவே. அச்சா என்னங்க வெத்தல என் பேராண்டி கொண்டு வந்துட்டியா ஐயா? அந்த இடிகள் எங்க வச்சு அவளியே ஐயா பேராண்டி, அந்த இடிகள் மட்டும் எங்க இருக்குன்னு கொஞ்சம் தேடி எடுத்துதாயா? ஆச்சு கட்டில் பக்கத்துல எங்கேயாவது இருக்கான்னு பாரு. இந்த கிளவி வேற நேரங்களும் தெரியாம சோதிச்சுக்கிட்டு இருக்கோம். கிளவி இப்பதானே வெத்தல பறிச்சு தந்தே, அதுக்கப்புறம் நானே இடிகுழல் தேடணுமோ? இந்த பூமாரி சும்மா தானே கிடக்க, அவளை எடுத்து தர சொல்லு கிளவி. நானே வெளியே போறதுக்கு அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்ட பம்மிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா வேலை வாங்கிக்கிட்டு இருக்க வேலை. இல்ல பெரிய மனுஷிக்கிட்ட இப்படியா பேசுறது? எம்மா பாருமா, வேற சும்மா சும்மா என்னையே வேலை வாங்கிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராது. இந்த பூமாரி சும்மா தானே உன் மடியில படுத்து கிடக்க, கைவளை போச்சல வேண்டியது தானே. ஏம்மா பூமாரி, ஆச்சிக்கு கொஞ்சம் இந்த இடிகுழல் மட்டும் எடுத்து கொடுமா போமா. எம்மா ஆச்சி அவன்கிட்ட தானே சொன்னவ, அவன் போய் எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. அவன் என்னைய சொன்ன உடனே நீங்களும் உடனே என்னைய போய் எடுக்க சொல்றீங்க. போம்மா, ஆச்சி பாவம்ல. சரி போறேன். முண்டக்கண்ணு இவனாலதான் எல்லாம். போ போ, முதல்ல இடத்த காலி பண்ணு, காத்து வரட்டும். போ போ, அப்படியே தவந்துக்கிட்டே போ. இல்ல ஏன் இப்ப இப்படி சிடு சிடுன்னு நிக்கா? ஏமா எவ்வளவு நேரமா இப்படியே வீட்லயே இருக்குது, போர் அடிக்குது, கரண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, போன்ல சார்ஜ் வேற கம்மியா இருக்கு. நான் அப்படியே பயல் அங்க கோயிலுக்குள்ளதான் கிடந்தானுவேன். நானும் அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். போட்டுமா? இல்ல வெளியே மழை பெஞ்சிட்டு நடக்கல. ஏமா கோயிலுக்குள்ள நனையாத இடத்துல நின்னுக்கிடுவேம்மா, போயிட்டு வரேம்மா. எனக்குலாம் எதுவும் தெரியாது, நீ உங்க அப்பாட்ட கேட்டுக்க. உங்க அப்பா விட்டாவன்னா போ. அப்பா கிட்டயா? இவர்கிட்ட பர்மிஷன் கிட்ட 2 அடியை போட்டுல அனுப்புவாரு. அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம், போய் வீட்டுக்குள்ள போய் தூங்கு போ. அங்க போய் தண்ணிக்குள்ள ஆட்டம் போட்டுட்டு காய்ச்சல் எடுத்துக்கிட்டு வரதுக்கா உன்னை பத்தி தெரியும். ஒழுங்கா உள்ள போயிரு, 4 இழுப்பு இழுத்தேன்னா தெரியும், கை தடம் அப்படியே முதுகுல பதிஞ்சிரும். தாய்க்கிழவி நைஸா நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்டா நீ அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி தருவேன்னு பார்த்தா கடைசியில கோத்து விட்டுட்டல நீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள தண்ணி வரும், அவளோட தண்ணியில நீச்சல் அடிங்கணுமே. அங்க பாரு, வெளியே போய் பாரு, தண்ணி வீட்டு பக்கத்துக்கு மேல வந்துருச்சு, மேல் படிக்கட்டுக்கு. வெளில வந்தாலும் வந்திருக்கும்னு நினைக்கேன். அவளோட வெளில வந்து சாவுங்க, நான் போய் உள்ள போய் தூங்கியே. இல்ல என்னலாம் சொல்லியா? என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? என்னாச்சு சரசு? எங்க அவன் என்னமோ வீட்டுக்குள்ள தண்ணி வர போகுதுங்க, வெளியே போய் கொஞ்சம் என்னன்னு பாப்பமா வாரியல. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தண்ணி என்ன ஏதுன்னு தெரியல நினைக்கே. வெளியே மேல் படிக்கட்டு வரைக்கும் வந்துட்டு என்னமோ. ஐயோ எனக்கு பயமா இருக்குதுங்க, வாங்க போய் பாப்போம். ஐயே, ஓட்டு மேல போய் யாரும் உட்கார முடியாத, நம்ம வீட்டு பழைய விடாச்சே. எம்மா என்ன குளிர் குளிருது. அச்சு இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, நாங்க இருக்கோம். என்ன சோனி அம்மையே வரா, வாசனைக்கர்ல விளம்பரத்துல வந்துருமா, நாங்க இருக்கோம் அப்படின்னு அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா வேறு. நீங்க போட்டு என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன சவுண்ட் இது? ஐயோ வீட்டுக்குள்ள தண்ணி வருது. ஐயோ நம்ம செத்தம் போல இன்னைக்கு. ஐயோ லட்சுமி, இங்க பாரு, ஜன்னல் வழியெல்லாம் தண்ணி பொத்துக்கிட்டு சாட்டுது. எங்க இப்ப என்னங்க பண்றது? இப்ப சண்டியா செத்தோம், எதுக்கும் போன பத்திரமா வச்சுக்க. ஆமா, இப்ப தண்ணியில விட்டுட்டோன்னா அவ்வளவுதான், வேற போனும் கிடைக்காது ஒன்னும் கிடைக்காது. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல லட்சுமி. இங்க யார் வீட்டுல மாடி வீடு இருக்கு, தலைவர் வீட்டுக்கு போகுமா? நீ நல்லா பேசுவாள் அந்த பத்திரக்காளிங்கிறவங்க கிட்ட, அங்க போகுமா? எங்க நம்ம வீட்டுல இங்க இருக்க முடியாது. எங்க நம்ம வீட்டு பொருள் எல்லாம் ஒரு வீட்டு பொருளும் நாசமா போயிருமாங்க. அதுக்காக பிள்ளைல இங்க வச்சுக்கிட்டு பிள்ளைகளோட சாவவா சொல்றா? வா, உயரமான இடத்துக்கு எங்கேயாவது போனாதான் பிள்ளைகளோட காப்பாற்ற முடியும். வேற தண்ணிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க முடியும் பிள்ளைகள? எவ்வளவு தூரம் தண்ணி வருதுன்னு தெரியாம. சரிங்க, எல்லாம் வாங்க, அப்ப சீக்கிரமா போவோம். வேற இடுப்புக்கு மேல தண்ணி வந்துட்டுன்னா கஷ்டம். ஆமாச்சே, சரி வாங்க. உங்களையும் அங்கேயும் இங்கேயும் அலக்கழிச்சுக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க உன் வீட்ல இந்த நிலமனா என் வீட்ல இருந்தேன்னா அப்பவே செத்துருப்பேன். சரி வாலட்சுமி, நம்ம அங்கனையாவது போய் இருப்போம். சரி வாங்காச்சே. ஏமா பிள்ளைகளா வாங்க, அம்மா கூட ஒருத்திக்கு ஒருத்தி கையை பிடிச்சிக்க. சரிம்மா. எங்க என்னங்க கொஞ்ச நேரத்துல தண்ணி இப்படி உள்ள வருது வேக வேகமா? சரசு, நீ ஒன்னும் பயப்படாத, பிள்ளைல கூட்டிட்டு போய் பெட் மேல ஏத்தி உட்கார வை. கீழே வரைக்கும் தான் தண்ணி வருமா இருக்கும், மேல பெட்ல எல்லாம் ஒன்னும் ஆகாது. எங்க பயமா இருக்குங்க, வீட்டுக்குள்ள பிள்ளைல வச்சுக்கிட்டு இருக்க. ஆம்பளை சின்னத்துல பிள்ளைகளோட வச்சுக்கிட்டு இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாது. தண்ணி வந்துச்சுன்னு வையும், அதுக்கப்புறம் வெளியே கூட போக முடியாது. ஓடு கூட இடிஞ்சு விழுந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னா என்னப்பா பண்ண சொல்றீங்க இப்போ? வேற நாம இப்ப எங்க போறது சொல்லுங்க? எங்க பத்திராளியக்கா வீட்டுக்கு போகுமாங்க, அவங்க வீட்டுல மாடி வீடு, மாடியிலனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு வந்துடலாம். இந்த மழை நின்று தண்ணி இவ்வளவுதானு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இடுப்பளவு தண்ணி இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு சமாளிச்சுக்கிடலாம். அதுக்கு மேல போயிட்டு இருந்தா பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டம்ல. இப்பயே பிள்ளைகளுக்கு முட்டி வரைக்கும் தண்ணி வந்துட்டுங்க, சீக்கிரங்க. சரி, அப்ப நீ அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளு வரட்டுமான்னு.
சரிங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில யாரும் வராதுன்னு சொல்ல மாட்டாவ. கண்டிப்பா வர சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் அங்க போய் இருந்துட்டு வருவோம். மழை நின்னப்புறம். ஆமா, மழையும் நிக்காம பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. வேற ஏரி குளம் குட்டெல்லாம் என்ன பண்ணும்? அவ்வளவு உடஞ்சி இப்படி ஊருக்குள்ள தான் தண்ணி வரும். ஐயோ, ஊருக்குள்ள வெள்ளம் வந்துட்டு அவ்வளோ ஓடுங்க. அம்மா சில்லாட்ட என்னைய விருந்துக்குன்னு வர சொல்லிட்டு என்ன ஏன் பொண்டாட்டியும் கொள்ள பார்த்துட்டுல நீ? உனக்கெல்லாம் விருந்து வச்சிருக்க கூடாது, மருந்து தான் வச்சிருக்கணும். தெரியாம உனக்கு விருந்து வச்சுட்டேன். எம்மா பாத்து வாங்கம்மா. பொன்னி நதி பார்க்கணும் மெய்யா சமாரி. இதுங்க தண்ணியில ஆட்டம் போட்டுட்டு தான் வரோம். நம்ம அம்மையை சீக்கிரமா கூப்பிட்டுட்டு ஓடிடணும். எம்மா சீக்கிரம் நீங்க வாங்க. உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போய் நான் இப்ப காப்பாத்தியே ஆகணும். ஐயா, என்ன எப்படியா இன்னும் காப்பாத்துறியா? அப்புறம் நான் உன் ஊர்ல இருக்க மாட்டேன். நான் தேவிட்ட போய் இருந்துக்கிடியே. சரிம்மா வாங்க. என்ன இவரு அவங்க அம்மையை கூட்டுக்கிட்டு இந்த ஓட்டம் ஓடியாரு? நம்மளெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நல்ல வேலை, பிள்ளை ஏற்கனவே பத்திராளியக்கா வீட்டில் இருந்ததுனால தப்பிச்சிச்சு. இல்லாட்டின்னா அதை எங்கே கொண்டு தூக்கி இடுப்பில் வைக்கலாம் முடியாது. இடுப்பளவுக்கு தண்ணி வேற இருக்கு. நம்மளால இந்த பிரியாணியை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. தொடுக்கு பாண்டி கமான். பத்தியம் என்ன ஜாலியா இருக்குது இந்த ஊர்ல. பொன்னி நதி பார்க்கணும் மெய்யா சமாரி. பொழுதுக்குள்ள ஐயா சமாரி. கன்னி பெண்கள் காணணுமே ஐயா சமாரி. தொடுக்கு பாண்டி சைட் அடிக்க ஆள் தேடுறியாமே? நோ டார்லிங், நெக்ஸ்ட் லைன் நான் பாடுனேன், வேற ஒண்ணும் இல்ல. காற்ற போல ஐயா சமாரி. பொட்டல் கடந்து ஐயா சமாரி. புழுதி கடந்து ஐயா சமாரி. தரிசு கடந்து ஐயா சமாரி. அப்படியே வாங்கி இடுப்புல ஒரு மெரி கொடுத்தனா தெரியும். நானே எப்படியாயின்னு இந்த வெள்ளத்தை கடந்து பெரிய பொண்ணு வீட்டுக்கு இல்லைன்னா பத்திராளியக்கா வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் போய் என்னென்ன ஆட்டமா போடுறிய ஆட்டம் தண்ணியில ஐயா சமாரி. அனியாண்டி, இந்த லைன் அந்த பாட்டுல வருமா? இந்த லைனை நான் ஒரு நாளும் கேட்டது இல்லையே. ரெண்டு பேரையும் குறுக்குள்ளே ஏறி நீச்சு போடுவேன். ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க சொல்லிட்டேன். வா டார்லிங், எங்க அக்கா ரொம்ப கோவமா இருக்கா. ஐயா சமாரி. இந்த வெள்ளத்தை கடந்து ஐயா சமாரி. என் ஒட்டப்பள்ளி அழகினிலே ஐயா சமாரி. நல்ல வேலைல நான் சுவார்கறி ஆக்கினேன். உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு நான் சுவார்கறி ஒன்னும் ஆக்காம இருந்தேன்னு வை, அவ்வளோ இன்னைக்கு பட்னி தான் கிடந்திருக்கணும். ஏம்மா? ஆமல, உன் பொண்டாட்டி தான் சுவார்கறி ஒன்றும் பொங்காதீங்க, நான் பிரியாணி கொண்டு வரேன்னா இன்னும் தான் பிரியாணி கொண்டு வராவா. ஆமாப்பா, என்கிட்டயும் அம்மா சொன்னா நான் உங்களுக்கு எல்லாம் பிரியாணி கொண்டு வரேன், நீங்க எதுவும் சாப்பிடாதீங்க பாட்டி தந்தான்னு. நானும் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தேன். அப்புறம் பசிச்சுதா, அதெல்லாம் ஆச்சாக்கு அப்புறம் செஞ்சு தந்த சாப்பாடை நான் சாப்பிட்டுட்டேன். ஏலா கடைசியில் நானே அந்த பிரியாணியை சாப்பிடலா. என்ன பெரிய பொண்ணு அந்த பிரியாணி? எதுவும் கடையில வாங்கினீ எல்லாம் ஆர்டர் போட்டு? ஐயா இல்லைங்க, இந்த உமா தம்பிக்கு விருந்து வைக்கன்னு சொல்லிட்டு பிரியாணி செய்யணும்னா அந்தளவு காலையிலே போனோம். போயிட்டு பிரியாணிலாம் செஞ்சிட்டோம். செஞ்சு முடிக்கையே லைட்டாக மழை தூரிய மாதிரி இருந்துச்சு. சரி மழை தானே தூருது, கொஞ்சம் கழிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சா வந்த அப்புறம் சாப்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே செல்வானே வந்துட்டாவ. அவிய வந்துட்டு அங்கே வெள்ளம் வருது இங்கே வெள்ளம் வருதுன்னு ஃபோன் பண்ணாவன்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டாவ. அந்தாலே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் ஓடி வந்து அடிச்சு பிறண்டு. கடைசியில் உமா தம்பியும் வந்த பாடில்ல, நாங்கள் வெள்ளம் அந்த பிரியாணியை சாப்பிடலை. இப்போ ஒரண்டா பிரியாணி உமா வீட்டில் தான் இருக்கும். எங்க என் கூட வாரியலா, உமா வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வருவோம். அண்டா நிறைய பிரியாணி கிடக்குதுங்க, நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிடலாம். நைட்டுக்கு சாப்பாடு ஆகிடும். போகுமாங்க வாரியலா என் கூட துணைக்கி? அட பைத்தியக்காரி, வெளியே எட்டி பாத்தியா இல்லையா? மழை சவுண்டு கேட்க காது கிழியுது. அந்த அளவுக்கு மழை அடிச்சு கொளுத்துது. வெளியெல்லாம் போக முடியாது, சும்மா இரு. நல்ல வேலை நம்ம வீடு கட்டினதுனால இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இல்லாட்டின்னா நம்ம அந்த ஓட்ட வீட்டுக்குள்ள கடந்துக்கிட்டு என்ன பாடுபட்டு போமோ. ஆமாங்க, அப்போ நான் வர முடியல. அப்போ நான் மட்டும் தலையில் பிரியாணி அண்டாவை வாங்கிட்டு வந்துடட்டுமா? ஐ வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு மீதி பிரியாணி எல்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு நேரங்க வந்துடுறேன். எம்மா உனக்கு அறிவு இருக்கம்மா? பிரியாணின்னு அலையாதம்மா. மழைலாம் நின்னட்டோம், அதுக்கப்புறமா அப்பா பிரியாணி வாங்கி தருவாங்க. அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்க அறிவாவது இவளுக்கு இருக்கான்னு பாரு. எங்க பிரியாணிங்க வேஸ்ட்டாக போயிடும், அதனால தான் சொல்லியேன். சரி நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். ஃபஸ்ட்டு வெளியே போக முடியுமா என்னன்னு. போக முடிஞ்சா நான் வாங்கிட்டு வருவேனே. இன்னைக்கு வச்சு அங்க சண்டையா நடக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எப்பயுமே பெரிய பொண்ணு வீட்டுல அப்படிதான் இருக்கும். கண்டுக்கிடாதீங்க அதெல்லாம். இவனை கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்ன இந்த கூறுகட்டவா வேண்டான்னு கேட்டான அந்த பையன். காயத்ரி, சும்மா வார்த்தையை விடாத சொல்லிட்டேன். ஆமா, அவ என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டியாரு. நான் ஏதாவது சொல்லிட்டாதான் வந்துருவியாரு. இல்ல கொசு காலை கீழே போடலாம், என் மேல நல்லா யாரி படுத்து கிடப்பா. நான் அம்மா போயிட்டு பிரியாணிக்கு பார்த்துட்டு வரேன். மழைக்குள்ள நின்றுச்சுன்னு ஏன் அம்மா போய் பிரியாணி எண்டாவது தூக்கிட்டு ஓடி வந்துருவேனே. எம்மா சும்மா இருமா, பைத்தியம் மாதிரி பண்ணிட்டே நடக்காத. பிரியாணி பைத்தியம். இல்ல உனக்கு வாய் ரொம்ப ஓவரா போச்சு. உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டாவன்னு நினைக்கேன். அந்த பாரு இவன் எப்படி அழகா உட்கார்ந்துருக்கான் சிம்புன்னு. அவன் அம்மையை எதிர்த்து ஒரு பேச்சு பேசுறானா பாரு. அவன் என்னைய கண்டா அப்படி நடுங்குவான். உனக்கு தான் ரொம்ப திமிரா போச்சு. இரு ஒரு நாள் உன்னையே பாத்துக்கிறியே. நாங்களாம் ஒன்றும் பயப்பட மாட்டோம். பிள்ளைய வைக்க சொன்னா பொறுக்கிய பத்து வச்சிருக்கேன். இழிச்ச வச்சு உனக்கு பசிக்கும்ல? நான் தான் உமா வீட்டுல கொஞ்சம் சாப்பிட்டேனே, எனக்கு பசிக்கே இல்ல. ஓ நீ சாப்பிட்டுட்டியோ? நல்லா இருந்துச்சா பிரியாணி? சூப்பரா இருந்துச்சு. சரி நீ இங்க பத்திரமா இருங்க எல்லாரும். நான் போயிட்டு உமாட்ட பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். நைட்டு சாப்பாட்டுக்கு ஆகும்ல? சரி பெரிய பொண்ணு, பார்த்து போ, நிறைய தண்ணி கிடக்குது.
எல்லாம் மழை தண்ணி தான் கிடக்கும், வெள்ளமா வந்திருக்க போகுது. நம்ம தான் சேஃபா இருக்கோமே, அப்புறம் என்ன? மருமவுல என்ன மாமா? நம்ம மழை பெய்யும் போதே இங்க வந்துட்டோம். வெள்ளம் வருதுன்னு சொல்லியாவேன்னு நம்ம இன்னும் வெளியே போய் என்ன ஏதுன்னு பாக்கல. நீ எதுக்கும் மாடியில நின்று ஒரு எட்டு பார்த்து கேட்கல வெள்ளம் வந்திருக்கா இல்ல மழை தண்ணி தான் கிடக்கான்னு. வேற நீ வெள்ளத்துக்குள்ள போய் சிக்கிக்கிடாத. அதனால மாடியில நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் கீழே இறங்குமா. ஏன்னா நம்ம வெளியே எட்டி பார்க்கல, மழைச்சாரல அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னலையும் சாத்தி வச்சிருக்கோம். பார்த்துட்டு மாடியில நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி எதா இருந்தாலும். சரி மாமா. வெள்ளம்லாம் வராது மாமா நம்ம ஊருக்கு. சும்மா அது சொல்லியிருப்பாவ. எல்லாரும் பயந்து சரி ஓடுறியில இருந்தா நானும் வந்தேன். இல்லாட்டினா நான் நம்ம வீட்டிலே இருந்திருப்பேன். ஆமா, இவ சொன்னா எல்லாம் நடந்துரும். போங்க தூர. அப்படியே கீழே போனா கடை கடை இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு 4 பிரெட் கிரெட்டு பண்ணுக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வா. ராத்திரிக்கு வேற கடை கடை ஒன்றும் இருக்காது, சமைக்க முடியலன்னா கூட நம்ம எதுவும் சாப்பிடலனாலும் பிள்ளைகளை பட்டினி போட முடியாதுல்ல. பண்ணுக்குன்னு பிரெட் கிரெட்டு ஏதாவது கிடைச்சாலும் எடுத்துக்கிட்டு வா. வீட்டில் இருந்தாலும் சரி கடையில் இருந்தாலும் சரி வாங்கிக்கிட்டு வா. சரியத்தே. பெரிய பொண்ணு பார்த்து போ. சரிங்க. அப்படியே வெள்ளம் வந்திருக்க போது நம்ம ஊர்ல அவ்வளவும் மழை தண்ணி தான் கிடக்கும். எதுக்கும் மேல நின்று ஒரு எட்டி பார்த்துட்டு போவோம். அட என்னது இது, மொட்டை மாடியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி நிற்குது. மழை வந்த உடனே ஓடுறதுக்கு வழி இல்லாமையே நிற்குது. இப்படி என்னாச்சு? ஓட்டக்கிட்டே தான் அடைச்சிருக்கா? ஆமா, அப்படிதான் இருக்கும். மழை வேற பயங்கரமா இருக்குல்ல, அதான் அப்படி இருக்குமா இருக்கும். எதுக்கும் கீழே அப்படியே எட்டி பார்ப்போம். அட என்னது இது? வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டில் நினைவலைகள். அட என்னது இது, இவ்வளோ தண்ணி கிடக்குது? இவ்வளோ தண்ணியே எங்கேருந்து வந்துச்சு? அப்போ இவ்வளோ நேரம் வெளில வந்தது கூட தெரியாம தான் வீட்டுக்குள்ளே கிடந்திருக்கோமா? அச்சச்சோ, நம்ம கேட்டு முன்னாடியே இவ்வளோ தண்ணி நிற்குதே. அப்படின்னா லட்சுமி அக்கா வீடு, சரசக்கா வீடுலாம் என்ன ஆயிருக்குன்னு தெரியலையே. இந்த உமா வீட்டுக்குள்ளெல்லாம் ஈஸியாக தண்ணி போயிருக்குமே. நம்ம வேற அசால்ட்டாக போய் பிரியாணியை வாங்கிட்டு வந்துடலாம்னு நினச்சோம். இவ பிரியாணி அண்டாவோட மூழ்கி இருப்பாளா உமாலே? ஒருவேளை இப்போ தான் தண்ணி வந்தாலும் வந்திருக்கோம். இந்த கிளம்பிட்டு கேட்போம். ஓய் தாத்தா, இங்கே பாரு அங்கே நிற்க மேலே மாடியில். எம்மா என்னம்மா? தாத்தா, என்ன ஃபுல்லாக ஊரெல்லாம் தண்ணியாக இருக்கு? என்ன வெள்ளமா வந்துச்சு? எம்மா ஊரே வெள்ளக்காடா கிடக்கு. நீ இப்பதான் இந்த கேள்வியை கேட்கியாக்கும். உனக்கு வெள்ளம் வந்ததே தெரியாதா என்ன? ஐயா ஆமா தாத்தா, நான் இப்பதான் வெளியே வந்து எட்டி பார்க்கேன். மழை தான் இவ்வளோ நேரம் பெஞ்சிட்டு கிடக்குன்னு நினச்சேன். விடாம மழை பெய்யுது என்னன்னு இப்பதான் பார்த்தா தெரியுது, வெளியே வெள்ளக்காடா கிடக்குன்னு. ஆமாம்மா, அவ்வளவும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கிடக்குவ. சரி, நீங்க எங்க போறீங்க? ரொம்ப குளிரா இருக்குமா, தாக்கு பிடிக்க முடியல. அதான் ஒயின் ஷாப்புக்கு போய் ஒரு குவார்டராவது வாங்கிட்டு வரலான்னு போறேன். குவாட்ரா? அது இந்த நேரத்துல இந்த மழைக்குள்ள வெள்ளத்துக்குள்ளையா? ஆமாம்மா, தெர்மாக்கோல் வீட்டில் கடந்தது. என் பியாத்தி ப்ராஜெக்ட் செய்யன்னு வச்சிருந்தா, அதை போட்டுக்கிட்டு போறேன். போற வழியில எவனாவது போட்டு கொண்டு வருவான். அந்த போட்டில் போய் நேராக ஒயின் ஷாப்பில் குவார்டரை வாங்கிட்டு அந்த போட்டிலே திரும்பிடுவேன். அட கிழட்டு பையில, உன்னையெல்லாம் அந்த வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போக மாட்டுங்க. ஆமா, இப்ப யார் ஒமருக்கு அங்க ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா? இங்க பாருமா, இந்த மாதிரி நேரத்துல அத்தியாவசிய பொருள் தான் கிடைக்காது. ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா தாராளமா கிடைக்கும். தண்ணிக்குள்ள தண்ணியே அடிச்சுட்டு மிதக்கலாம். அதெல்லாம் சேஃபா இருக்கும். சேஃபா போய் வாங்கிட்டு சேஃபா வந்துடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கும் வேணுமா சொல்லி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரேன். அடே கலட்டு பையில, உமருக்கு ரொம்ப கொழுப்பு தான். ஓய், நீர் மட்டும் போய் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு எங்கேயும் மட்டையாயிராதையும். போனோம்னு நினச்சி தூக்கி எங்கன்னா புதைச்சிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேம்மா. சரி, நான் மெல்ல துடுப்பு போட்டுக்கிட்டு போறேன். நீ அங்கே அம்பு வச்சு அப்போதான் அப்படியே போனால் மெதுவாக போனால் ஏதாவது போட்டு வரும். சரி வாரேன். நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள். என்ன இந்த கிழமை இப்படி சொல்லிட்டு போறாரு? வெளியே நமக்கே இடுப்புக்கு மேலே தண்ணி இருக்கும் போல இருக்க. அப்போ லட்சுமி அக்காலாம் முங்கியிருப்பாவல. இந்த லட்சுமும் ஒரு போனுக்குன்னு ஒன்றும் பண்ணலை. பெரிய பொண்ணு நீ எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டிருந்தா நம்மளாவது இந்த வீட்டுக்கு வர சொல்லி இருந்திருக்கலாமே. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்கே கிடக்க தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? கீழே வெயி நம்ம வீட்டுக்கார்ட்ட விஷயத்த சொன்னால் நம்மளை வெளியே விட மாட்டாரு. இப்போ நம்ம வெளியே போனால் தான் லட்சுமி அக்கா வீட்டு சரசக்கா வீட்டெல்லாம் என்ன கதியில் இருக்குன்னு தெரியும். அங்கே போயிட்டு அவையில காப்பாற்றாவது முடியும். உள்ளே கிடந்தாவன்னா என்ன பண்ணுவாவ? நமக்காவது நம்ம கொஞ்சம் உயரமாக இருக்கோம், கொஞ்சம் கழுத்து வர தண்ணி இருந்தாலும் சமாளிச்சுக்கிடலாம். தோல்லையாவது தூக்கி போட்டு யாரையாவது காப்பாற்றலாம். சரி, நம்ம ஒருட்டு என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே இருந்தாலும் நமக்கு வேற மனசெல்லாம் படபடன்னு இருக்கும். அதனால நடைய கட்டுவோம். நம்ம வீட்டில் யார்ட்டையும் சொல்லாண்டாம். இப்படியே குடுக்குடுன்னு ஓடி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் என் வீட்டு முன்னாடி.
எதுக்கு இந்த மழை இப்படி பியாய் மாதிரி பெஞ்சிட்டு நடக்குன்னு தெரியலையே. ஒரே நான் ஸ்டாப் கொண்டாட்டமா இருக்கு இந்த மழைக்கு. அம்மா பார்த்து வாங்கம்மா. ஐயா எங்கய்யா கூட்டிட்டு போறா? தண்ணி இழுக்குதியா, நடக்கவே முடியல, காலெல்லாம் வலிக்குது. இம்மா இம்மா இன்னும் கொஞ்சம் தூரம்மா. செல்வண்ணே, வா பெரிய பொண்ணு. என்ன எங்க போறீங்க? வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு பெரிய பொண்ணு. அது ஓட்டு வீடு பத்தியா, அதான் அங்க இருக்க முடியாதுல்ல. அதான் அம்மையை கூட்டுட்டு சரி ஏதாவது மாடி இருக்க வீடா பார்த்து அம்மையை கொண்டு விட்டுறலான்னு அங்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன் அம்மாவை. ஐயோ அண்ணே, அதான் எங்க வீடு இருக்குல்ல அங்க வாங்க, புதுசா கட்டியிருக்கோம்ல அங்கதான் இருக்கவே எங்க வீட்டுக்காரலாம், அங்க வாங்கண்ணே. அப்படியே நீங்க அந்த வீட்டுக்கு போயிட்டீங்களோ? இல்லைண்ணே, மழை அதிகமா பெய்ய ஆரம்பிச்சதும் உங்க வீட்டுல வச்சு நீங்க வெள்ளம் வருத மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த உடனே அங்க கிளம்பிட்டோம். நாங்க பிள்ளைகள் எல்லாம் அங்கதான் இருக்கு, எங்க மாமனார் மாமியார் எல்லாருமே அங்கதான் இருக்காவ. நீங்களும் வாங்கண்ணே அங்க. சரி பெரிய பொண்ணு, எங்க அம்மாவை மட்டுமாவது நான் பத்திரப்படுத்தினா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வயசானவிய பத்தியா, அதான் கூட்டிட்டு வந்தேன் பத்துக்க. ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நீங்கள் முதல் அம்மாவை கூட்டிட்டு அங்கே வீட்டுக்கு போங்க, நான் போய் உமாவை பார்க்கேன். உமா தம்பியெல்லாம் வந்தாங்களா இல்லையா? அந்த கதை பெரிய கதைமா, அந்த கதையை நம்ம அப்புறம் பார்ப்போம். வந்தாவ நான் அவதான் கூட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஐயோ அப்படியாண்ணே, சரி சரி, அப்போ நீங்கள் அம்மாவை கூட்டிட்டு போங்க, நான் அவளை கூப்பிட்டுட்டு வரேன். சரிம்மா. அம்மா வாங்க, என் ஃப்ரெண்டு சேகர் வீட்டுக்கு போவோம். அவன் புதுசா கட்டிக்கிட்டு இருக்கான்ல அந்த வீட்டுக்கு. சரியா. ஐயே இந்த தெருவுலையும் தண்ணி வந்துருச்சு, அந்த வழியா போலான்னு பார்த்தா எம்மா அங்க பாரு. நீ நனையே கூடாதுன்னு நினைச்சா அப்படிலாம் நடக்காது. ஏதாவது ஒரு தெரு வழியா பெய்தான் ஆகணும். அந்த தெருவில் தண்ணி வருது, இந்த தெருவில் தண்ணி வருதுன்னு நம்ம வேற வேற தெருவுக்கு போனானா வழங்காது. வா சீக்கிரமா போவோம், இல்லாட்டினா ஃபுல்லா முங்கி செத்து தான் கிடப்போம். ஆமா லட்சுமி, பிள்ளைன்னு சொல்லியதும் சரிதான், சொன்னா கேளு வா. சரி வாங்க போவோம், இந்த தெருவிலே போவோம். இந்த வழியா போனா பத்திராளியக்கா வீட்டுக்கு போயிடலாம் சீக்கிரம். ஸோ இந்த கொம்மியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது ஜோனி, போ. நல்ல வேலை உங்க அப்பையும் அவிய 2 பேரையும் கூட்டிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னாரு. அவியலையும் இந்த தண்ணிக்குள்ள போட்டு நம்மளால இழுத்துக்கிட்டு வந்துக்கிட இயலாது. எம்மா இந்த தண்ணி எல்லாம் சாக்கடை தண்ணியா? இல்லடா பூமாரி, இதெல்லாம் மழை தண்ணி தான், இங்கெல்லாம் சாக்கடை தண்ணி வராது. இல்லமோ, சென்னை நியூஸ்ல எல்லாம் அங்க வெள்ள வரும்போது சாக்கடைலாம் தேங்கி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோல பாத்திருக்கேனா, அதான் ஒருவேளை இதுவும் சாக்கடை தண்ணியா இருக்குமோன்னு கேட்டேன். அங்கேயே பூமாரி, அங்கங்க ட்ரைனேஜும் போக பத்தியா, அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து அப்படியே சாக்கடை தண்ணியை மேலே கொண்டு வந்துடும் பத்துக்க. இங்கே அப்படி இல்லை பத்தியா, ஆறு குளம் தானே, அது எல்லாம் சுத்தமான தண்ணி தான் வரும். மழை தண்ணி தான் அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வரும் பத்துக்க. அதனால இதெல்லாம் அப்படி இல்லை, தண்ணி கிடையாது. எம்மா நான் கூட பயந்தே போயிட்டோமோ, சோரி பிடிச்சிருந்தா ஐயோன்னு. சரி உங்க அப்பே வந்து மறுபடியும் கூப்பிட வாரேன்னாரு, இன்னும் காணோம். சரி வாங்க நம்ம போவோம், தண்ணி கூடிக்கிட்டே வருது. எம்மா அங்க பாரு, பூமாரி அம்மாலாம் நிக்காவ. ஐ சோனி, லட்சுமிக்கா பாத்தியெல்லாம் எப்படி தண்ணி வந்துருச்சுன்னு. ஆமா சரசு, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டுக்குள்ளெல்லாம் எனக்கெல்லாம் நல்லா தண்ணி வந்துருச்சு. அதான் நான் சரி பத்திராளியக்கா வீட்டுக்கு போகலாமேன்னு சர்டிஃபிகேட்டு இவ்வளோ புக்குக்கு முக்கியமான இதுவளை மட்டும் எடுத்து இந்த பையில வச்சுக்கிட்டு கிளம்பிட்டேன். ஆமா நீ எங்க பையன் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா? நானும் பத்திராளியக்கா வீட்டுக்கு தாங்க போகலான்னு எடுத்துக்கிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புனேன். இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலக்கோ. ஆமா சரசு, நானும் தான் இந்த ஆட்சியை கூட்டிட்டு சரி நம்ம வீட்டில் வச்சுக்கிடலான்னு கூட்டிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தேன்னா என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. அதான் சரி பத்திராளியக்கா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். ஆமாம் உங்கள் மாமனார் மாமியார்லாம் எங்கே? ஊருக்கு அனுப்பி விட்டுட்டியோ? ஐயோ இல்லைக்கோ, எங்கள் வீட்டுக்காரர் அவங்க 2 பேரையும் கூட்டு கொண்டு போய் நாங்கள் கொண்டு விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. தண்ணி எல்லா இடமும் வந்துட்டு பற்றியில அந்தால நாங்கள் பொறுமையாக நடந்து வரோம். சரி தண்ணி கொஞ்சம் இருக்கும்போதே கடந்து போயிடுவோன்னு. வேற நமக்கு இடுப்புக்கு மேலெல்லாம் தண்ணி வந்துட்டா நம்மளால முடியாது, பயமாக இருக்கும். அதான் தண்ணி இல்லாத பக்கமாக பார்த்து கூட்டுக்கிட்டு வரேன் பிள்ளைல. ஐயா ஆமா சரசு, நானும் அப்படிதான் கூட்டுக்கிட்டு வரேன். ஒவ்வொரு தெருவா மாறி மாறி வந்துகிட்டு இருக்கேன் பத்துக்க. எல்லா தெருவுலையும் இடுப்புக்கு மேலெல்லாம் தண்ணி இருக்கு, பயமா இருக்கு. இந்த பெரிய பொண்ணு உமாலாம் எங்க போனாலும் தெரியல. நானும் என்ன அவள்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கல. நம்ம படம் இங்க திண்டாட்டமா இருக்கு பத்தியில, அதனால நானும் என்ன அவளோட கேட்கல. பத்திராளியக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் பார்க்கணும். எப்படியும் பெரிய பொண்ணு பத்திராளி வீட்டுக்கு வந்தாலும் வந்திருப்பா, இல்லாட்டினா அவ கட்டிட்டு இருக்க புது வீட்டுக்கு கூட போனாலும் போயிருப்பா. எங்க இருக்காலும் தெரியல, நானும் அதான் நினைச்சேன் பத்துக்க. சரிக்கா வாங்க, நீங்க இன்னும் இந்த தெரு வழியா வரீங்க, பத்திராளிக்கா வீட்டுக்கு போதானப்போ வாங்க அப்போ போவோம். நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், நீங்க வாங்கன்னு தான் சொன்னாவ. நான் எதுவும் சொல்லுவாங்களோன்னு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். நீங்க வாங்க, ஆமா எல்லா இடமும் தண்ணி திறந்து விடியாவலாம் எங்க வீட்டுக்காரர் சொன்னாருன்னு சொன்னாவ. அதனால வெள்ளம் கண்டிப்பா வரணும்னாவ. அதனால இன்னும் தண்ணி அதிகமா இருந்துக்குள்ள அங்க போயிடலான்னு பாக்கேங்க. அப்படியா? நானும் ஃபோன் பண்ணி கேட்டேன். வாங்க வாங்க, நீங்க வாங்கன்னு தான் சொன்னாவ. சரி பேசிட்டே நிக்காதீங்க, வாங்க. ஆமாண்ணே, இந்த அவ்வளோரும் போவோம் வாங்க. ஐ ஜாலி, எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்.